பிறப்புனாலேயோ இல்ல சமூக பந்தத்தினாலேயோ ஒரு உறவு அமைஞ்சிட்டா அது பாதிப்புகளுக்கு அப்பாற்பட்டது அப்படின்னு நினைக்கிறதே தவறு. மனைவியோ கணவனோ தாயோ தந்தையோ குழந்தையோ நண்பரோ எந்த நெருக்கமான உறவா இருந்தாலும் அது இரும்பு கவசம் போட்டுக்கிறது கிடையாது. உறவுங்கிறது ரொம்ப அழகான கண்ணாடி ஜாடி மாதிரி. அதை எப்படி கையாள்றீங்க அப்படிங்கறத பொறுத்து தான் அதோட ஆயுள் தீர்மானிக்கப்படுது. அத கவனம் இல்லாம கீழே போட்டுட்டீங்கன்னா அது நொறுங்கித்தான் போகும். நொறுங்கியத மறுபடி பழைய வடிவத்துக்கு கொண்டு வருவது முடியவே முடியாது அப்படின்னு நான் சொல்லல. ஆனா அது ரொம்ப கஷ்டமான வேலை. இப்படித்தான் பிரச்சனைகளை நாமே உருவாக்கிக்கிட்டு அதுக்கு தீர்வு தேடி அலையிறோம். சில உறவுகளை நீங்க பார்த்திருக்கலாம். நீங்க இல்லாம எனக்கு வாழ்க்கையே இல்லை அப்படின்னு உணர்ந்தவங்க கூட ஏதோ காரணத்தினால பிரிய நேரிடும். அப்படி பிரிந்திருக்கிறது சேர்ந்திருக்கிறத விட அதிக நிம்மதி தரும் அப்படிங்கறத அவங்க உணர்ந்துட்டாங்கன்னா எதுக்காக மறுபடியும் தலைவலி அப்படின்னு ஒதுங்கியிருக்கத்தானே நினைப்பாங்க. ஒவ்வொரு உறவுலையும் ஏற்படுற ஏமாற்றங்கள் சரிப்படுத்தக்கூடியதா இருக்கணும் அப்படிங்கறது தான் என்னோட விருப்பமும். ஆனா அத்தனை பேரும் சரி செய்யக்கூடியவங்களா இல்லையே. அதற்குரிய பக்குவம் அவங்க கிட்ட இருக்கிறது இல்லையே. இந்த உண்மைய முதல்ல முழுமையா புரிஞ்சு நீங்க ஏத்துக்கணும். இப்போ அந்த நண்பருடைய உறவு உங்களுக்கு முக்கியமானதா அப்படிங்கறத நீங்க தீர்மானிக்கணும். முக்கியமானதுன்னா செஞ்ச தவறுக்கு அவர்கிட்ட மனசார மன்னிப்பு கேட்கணும். ஏதோ ஒரு அறியாமையில முட்டாள்தனத்துல தவறாக பேசிட்டேன், என் உணர்வு உன் நட்பத்தான் விரும்புது அப்படின்னு அவருக்கு தெளிவா நீங்க எடுத்து சொல்லணும். சொல்லிட்டு முடிவு செய்ய அவருக்கு அவகாசம் கொடுக்கணும். அவரு நெருங்கி வராரான்னு பாருங்க. அந்த இடைவெளி கூட கொடுக்காம மேலும் மேலும் அவரை நட்புக்காக வற்புறுத்தினா அது இன்னும் எரிச்சலத்தான் கிளப்பிவிடும். அவர் உடனடியா இறங்கி வராம போலாம். இன்னைக்கு மன்னிப்பு கேட்டுட்டு நாளைக்கு அதே தவிர நீங்க செய்வீங்க அப்படின்னு அவர் நினைச்சாருன்னா அவர் உங்க மன்னிப்பை பொருட்படுத்தாம கூட போயிடலாம். அப்படி ஒரு நிலை வந்தா உங்க வாழ்க்கைய சற்று ஆழமா கவனிக்கணும். உங்க வார்த்தைகளை முழுமையா நம்ப முடியுமா? உங்க மேல மத்தவங்க முழுமையான நம்பிக்கை வைக்கிற அளவுக்கு நீங்க நடந்துட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு நீங்க கொஞ்சம் யோசிக்கணும். சாராயத்துக்கு அடிமையாய்விட்ட ஒரு இளைஞன் இருந்தாரு. இப்படி மோசமான சாராயத்தை நீ தொடர்ந்து குடிச்சன்னா உன் உயிருக்கு ஆபத்து, ஒரு நாள் உன் குடலே வெளியே வந்துடும்னு அவனுடைய நண்பன் பயமுறுத்தி பார்த்தான். ஆனா அந்த இளைஞன் தினமும் குடிச்சிட்டு வாந்தி எடுக்கிற தன்னோட பழக்கத்தை மாத்திக்கவே இல்லை. நண்பர் பார்த்தாரு. ஒரு நாள் ஒரு ஆட்டோட குடலை வாங்கி அவன் வாந்தி எடுக்கிற இடத்துல போட்டு வச்சாரு. அன்னிக்கும் இந்த இளைஞர் குடிச்சிட்டு வாந்தி எடுக்க போனவன் பதறிட்டு திரும்பி வந்தான். டேய், நீ சொன்னபடியே இன்னைக்கு என் குடல் வெளியே வந்துருச்சுடா அப்படின்னா. சரி, இப்பயாவது குடிக்கிறத நிப்பாட்டுப்பா அப்படின்னு கெஞ்சினாரு இந்த நண்பர். கவலைப்படாத நண்பா, வெளியே வந்ததை எடுத்து நான் உள்ள போட்டுக்கிட்டேனே அப்படின்னு சொன்னாரு இந்த குடிகார இளைஞர். நண்பர் மேல எவ்வளோ நம்பிக்கை இருந்தா அங்க கிடந்த குடல் தன்னுடையதா தான் இருக்கும்னு அந்த குடிகாரர் நம்பியிருப்பாரு. அப்படி ஒரு நம்பிக்கை உங்க மேல உங்க நண்பருக்கு நம்பிக்கை இருக்கா? உங்க நண்பருக்கு மட்டும் இல்ல, நீங்க சந்திக்கிற அத்தனை பேருக்கும் அப்படி ஒரு நம்பிக்கையை நிலைநாட்டுற வண்ணம் நீங்க நடந்துக்கணும். ஏதோ ஒன்ன சாதிக்க மட்டும் அப்படி செய்யாம அதையே உங்க குணநலனா நீங்க மாத்திக்கணும். இது நடக்காத வரைக்கும் உங்களால அற்புதமான உறவுகளை அமைச்சுக்க முடியாது. நீங்க சொன்னா அதை வேத வாக்கியமா எடுத்துக்கொள்ள இயலும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை நீங்க உருவாக்குனா நீங்க சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டவர் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை மத்தவங்க கிட்ட பிறந்துடுச்சுன்னா உங்க வேலை சுலபம். நீங்க போய் மன்னிப்பு கேட்டா உங்க நண்பர் மனம் மாறுவார்.